இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சார்பாக தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குருபூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சார்பாக தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குருபூஜை விழா பூமியான்பேட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தேவர் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் அவர்கள், பாஜக மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு நாகேஸ்வரன் ஜி அவர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் திரு கோபி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினர். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார், மாநில செயலாளர் சங்கையர் தேவர், மாநில பொருளாளர் அழகர் தேவர், மாநில துணைத் தலைவர் கணேசன், மாநில இளைஞர் அணி தலைவர் சின்னராஜ், முக்கிய நிர்வாகிகள் ரத்தினம், முல்லை கருப்பு, சுரேந்தர், சத்யராஜ், பிரபு, பீட்டர், கௌதம், முத்து, மகளிர் அணியினர் செல்வி, சங்கீதா, காயத்ரி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் விடுதி மாணவர்களை சேர்க்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. இதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் உத்தரவின்படி தொகுதி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வசிப்பவர்கள் வாக்காளர் பட்டியலில் சரிபார்த்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை காட்டி தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதை உறுதி கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் மற்றும் சாலை ஓரம் வசிப்பவர்களை வாக்காளர்களாக சேர்க்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட், வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பார்ப்பதற்கு 13 ஆவணங்களை காட்டி உறுதிப்படுத்த சொல்லும் தேர்தல் ஆணையம், விடுதி மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கு எந்த ஒரு ஆவணங்களையும் தேவையில்லை என்று கூறுவது அபத்தமானது. இது வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். நேர்மையான முறையில் இரட்டை வாக்குரிமை மற்றும் மரணம் அடைந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதே சமயத்தில் தெருவோரம்
வசிப்பவர்களையும் விடுதி மாணவர்களையும் ஆவணங்கள் இன்றி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது என்பது ஜனநாயக விரோதமானது, சட்டவிரோதமானது. இதனை உடனடியாக தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆவணமின்றி ஒரு வாக்காளர் பெயரை சேர்த்தாலும் சேர்க்கும் அதிகாரிகளின் அலுவலகம் மற்றும் வீடுகளை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சமூக சேவகர் கண்ணன் என்கின்ற ஏழுமலை அவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பணி ஓய்வு பெற்றார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சமூக சேவகர் திரு கண்ணன் என்கின்ற ஏழுமலை அவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு ஜிப்மர் மருத்துவ அதிகாரிகள் திருமதி டாக்டர் சுனிதா மற்றும் டாக்டர் பாலா அவர்கள் சமூக சேவகர் திரு கண்ணன் என்கின்ற ஏழுமலை அவர்களின் 32 வருட பணி அனுபவங்களை வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் ஜிப்மர் ஊழியர்கள் SC/ST கூட்டமைப்பு தலைவர் திரு வேல்முருகன் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் கட்டமைப்பு தலைவர் திரு வேலு அவர்கள் வாழ்த்தி பேசினார். அதன் பின் ஜிப்மர் மருத்துவமனையின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் அவரது 32 வருட பணிகளை பெருமைப்படுத்தும் வகையில் வாழ்த்தி பேசி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையத்தின் மூலமாக பொறையூர் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் L வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,78,185 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் தாமரை குளத்தை சுற்றியுள்ள தடுப்பு சுவர் மற்றும் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,10,075 மதிப்பிலும் நடைபெற்ற பூஜையை சாய்ஜே சரவணகுமார் MLA தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர்கள் சாய்ஜே தியாகராஜன், ஹரி என்கின்ற ஜெகதீசன், சுஜாதா, முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கியஸ்தர்கள் பாலு, கணபதி, குப்புசாமி, பழனி, முரளி, முருகன், சிவசங்கரன், உலகு, மல்லிகா, ரமேஷ், கண்ணன், அமுது, வேலு, சுரேஷ், ஜோதி, சாலை பொறுப்பாளர்கள் கருணாகரன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனை சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நிர்வாகிகள் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 1957ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் சார்பில் நிர்வாக குழு கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் குணசேகரன் என்கின்ற சம்பத் தலைமை தாங்கினார். செயலாளர் முத்துலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். இயக்குநர்கள் ராமமூர்த்தி, ரவிச்சந்திரன், சிதம்பரம், விநாயகமூர்த்தி, சாம்பசிவம், குப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
மேலாளர் வெங்கடேசன், இளநிலை எழுத்தாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் மூலம் கணக்கு அதிகாரிகள் வந்திருந்து கணக்குகளை சரிபார்த்தனர். அப்போது சங்கத்தில் கணக்கு வழக்குகள் சரியாக உள்ளது என்று தகவல் தெரிவித்து சென்றனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கிய தீர்மானமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சங்கத்திற்கு மானிய விலையில் 15 லட்சம் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் மினி டிராக்டர் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சங்க நிர்வாக குழு கூட்டத்தில் சன்னியாசிக்குப்பம் முன்னாள் தலைவர்கள் ராமதாஸ், சுந்தரமூர்த்தி, சிவப்பிரகாசம், ஜெயமூர்த்தி மற்றும் மூத்த விவசாயி சுப்பிரமணி மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் நன்றி கூறினார். மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் சாதனை. இந்திய ரக்பி ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரக்பி ரைசிங் போட்டியில் 15 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆல்பா சிபிஎஸ்இ மாணவிகள் பிரணிதா, ஜஸ்வினி, தனிஷா, ஜோஷ்னா, விஷ்ணு ஜனனி, இஷிதா, மதுனிகா, சப்தனா, தீக்ஷா, பவிக்ஷா, நித்யஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர். கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் திரு தனத்யாகு அவர்கள் இனிப்புகள் கொடுத்து பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் B61 நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வலியுறுத்துகிறது. புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் B61 கடந்த 2018 முதல் 2025 வரை ஊழல் மற்றும் முறைகேடில் சிக்கியுள்ளதாகவும் அதன் மீது விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மேற்படி சங்க அங்கத்தினர்களான ஜெயலட்சுமி, பிச்சாண்டி பன்னீர், வெங்கடேசன் ஆகியோர்களால் பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் இதுநாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் திரு யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி திரு ரவிசங்கர் ஆகியோர் ஊழல் மற்றும் முறைகேடிற்கு துணை போகியுள்ளனர் என்றும் மேலும் 31/10/2025 தேதியில் கூட்டுறவு பதிவாளர் திரு யஷ்வந்தையா ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களையும் மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் அது குறித்து விசாரணைக்கு உட்படுத்தியும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் சன்னியாசிக்குப்பம் கடன் வழங்கும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் சார்பாகவும் புதுச்சேரி அரசை வலியுறுத்துகின்றோம். மேலும் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இச்சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், அடிப்படை வசதிகளை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அரசு சார்பாக வழங்கப்பட்டு பல்வேறு துறை சார்ந்த நிதிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முழுமையாக தொகுதியை சீரமைத்து வந்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், அக்பர் வீதி மற்றும் கட்டபொம்மன் வீதி ஆகிய வீதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 24,67,000 செலவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய ஒற்றுமை தின விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை போற்றும் விதமாக இன்று மதியம் 2 மணி அளவில் கல்லூரி பல்நோக்கு கருத்தரங்க அறையில் 1ஆம் ஆண்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களை வரவேற்கும் நிகழ்வு நடத்தப்பட்டு, அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியோடு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. தேசிய அளவில் பாரதத்தின் இரும்பு மனிதர் என்று அனைவராலும் போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளை போற்றும் வகையில் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களை வரவேற்கும் விதமாக தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் நடைபயணத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை தலைவர் திருமதி ஜீவலட்சுமி அவர்களின் முன்னேற்பாட்டில் வழி நடத்திட நாட்டு நலப்பணி திட்ட உதவி அலுவலர் மற்றும் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் செந்தமிழ்கோ நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சதீஷ்குமார் மற்றும் புதுச்சேரி கல்லூரிகளுக்கான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்து வரலாற்று பெருமைகளையும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் அர்ப்பணிப்பு குறித்தும் சிறப்புரையாற்றியதோடு நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து விழிப்புணர்வு நடைபயணத்தினை தொடங்கி வைத்தனர். விழிப்புணர்வு நடைபயணம் கல்லூரியிலிருந்து துவங்கி தவளக்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வந்து நிறைவடைந்து விழிப்புணர்வு நடைபயண பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்கள் போதையில்லா புதுவை உருவாக்கிட அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பேரணியாக நடந்து சென்றனர். கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தேசிய ஒற்றுமை தின விழிப்புணர்வு நடைபயணம் மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சிகளை கல்லூரியின் இளங்கலை வணிக நிர்வாகவியல் 2ஆம் ஆண்டு மாணவி நந்தினி தொகுத்து வழங்கிட மாணவன் சந்தோஷ் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறினான். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீர் உற்சவத்தில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் இத்திருக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்கார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். தொடர்ந்து நேற்று சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்கார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் தொடர்பாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அறநிலைத்துறை ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் தொடர்பாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அறநிலைத்துறை ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.
அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் திருப்பணிக்காக நிதியுதவி வழங்குவதற்கான தேவையான ஆவணங்களை விரைந்து செய்யப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆணையரிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு ஆணையர் கந்தசாமி அவர்கள் தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோவில் நிர்வாக அதிகாரிகளுடன் இணைந்து நேரில் கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். பணிகளை விரைவில் நிறைவு செய்யுமாறு அவர் நிர்வாக அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாக அதிகாரி காமராஜ், திமுக கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள். நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெற உள்ளது. 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 21 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் நடக்கிறது. இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மனதில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்றும் குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஜகவில்தான் இருக்கிறார். ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி தொடர்கிறது. வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை வெற்றி பெறுவோம் என்று ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழாவை முன்னிட்டு புதுவை பாலாஜி தியேட்டர் அருகில் உள்ள படம் திறப்பு விழா நடைபெற்றது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழாவை முன்னிட்டு புதுவை பாலாஜி தியேட்டர் அருகில் படம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால், புதுவை மாநில தேவர் பேரவை தலைவர் குணாசிங் மற்றும் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன், அருணகிரி, கதிரேசன், முருகேசன், சொர்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மயக்கவியல் தொழில்நுட்பம் மற்றும் அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்பம் துறைகள் சார்பில் மோர்டன்ஸ் 3 நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மயக்கவியல் தொழில்நுட்பம் மற்றும் அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்ப துறைகள் இணைந்து மோர்டன்ஸ் 3 என்ற நிகழ்ச்சியை மயக்கவியல் மருத்துவம் அவசர நிலையில் தயார் செயல்திறன் மற்றும் தன்னிறைவு என்ற தலைப்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். சிறப்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். நிகழ்ச்சி தொடங்கி வரவேற்புரையை மயக்கவியல் தொழில்நுட்பத் துறையின் விரிவுரையாளர் மற்றும் பொறுப்பாளர் செல்வி பூஜா பிரியா வழங்கினார். நிகழ்வின் ஒரு பகுதியாக வினாடி வினா, முகம் வரைதல் மற்றும் விளக்க படைப்பு போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் அறிவியல் சொற்பொழிவு டாக்டர் நவீன் புத்தும், அவசர மருத்துவத்துறை அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புதுச்சேரி அடிப்படை உயிர்காப்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். டாக்டர் சதீஷ்குமார் ஞானதாஸ் கிரிட்டிக்கல் கேர் மருத்துவம், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரி வெண்டிலேட்டர் அடிப்படைகள் என்ற தலைப்பில் விரிவாக விளக்கமளித்தார். மற்றும் டாக்டர் பாவியா சுப்பிரமணியம் மயக்க மருத்துவம், விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை புதுச்சேரி மூச்சுக்குழாய் மற்றும் அதன் மேலாண்மை என்ற தலைப்பில் பயனுள்ள சொற்பொழிவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கைமுறை பயிற்சி அமர்வு நடைபெற்றது. வெண்டிலேட்டர், நுழைத்தடுப்பு பயிற்சி உருவம், கார்டியோ புல்மோனரி மறுமலர்ச்சி உள்ளிட்ட கருவிகள் பயன்பாடு குறித்து விரிவான விளக்கமும் நடைமுறை பயிற்சியும் வழங்கப்பட்டது. பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் துறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு இன்டுபேஷன் மேனிகுயின் மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அறை வள நூலகம் என பெயரிட்ட புத்தக அலமாரி வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்பத் துறையின் உதவி பேராசிரியர் திரு மிதின் குமார் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி திரு சந்துரு மற்றும் துறை மாணவர்கள் செய்திருந்தனர். கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று விழித்திரு எனும் தலைப்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு சிறப்பு வகுப்பு பார்த்தசாரதி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க், ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் பிரிவில் படிக்கும் மாணவர்கள் இந்த சிறப்பு வகுப்பை நடத்தினார்கள். பல்கலைக்கழக மாணவிகள் அபிராமி, அஸ்வதி, ஆதிரா, தனஞ்சய் பங்காராய், ஜெயலக்ஷ்மி, ஜெய்ஸ்லின், ஜோஸ் நிகிதா, ராஜ சுப்புலட்சுமி மற்றும் பத்மாவதி ஆகியோர் போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகளை மைம் எனும் மௌனமொழி நாடகம் வாயிலாக நடித்து காட்டினார்கள். தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவி பத்மாவதி போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து புள்ளி விவரங்களுடன் பவர் பாயிண்ட் விளக்க காட்சி வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். ரிசர்ச் அசோசியேட் ICMR ப்ராஜெக்ட் மீனாட்சி மற்றும் ஆத்மரிஷி மாணவர்களுக்கிடையே கேள்வி பதில் வாயிலாக போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து மீள்தன்மை வெற்றி பெறுகிறது என்ற தலைப்பில் ராம்குமார் ஆஃபீஸர் HR NHPC லிமிடெட் தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். சிறப்பு வகுப்பு மாணவர்களுக்கு சிறந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக மாணவர்கள் தெரிவித்தார்கள். இந்த சிறப்பு வகுப்பில் KAP சர்வே மாணவர்களிடம் எடுக்கப்பட்டது. இந்த சிறப்பு வகுப்பானது பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் டாக்டர் நளினி அவர்கள் மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பு வகுப்பில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹெட் டாக்டர் சங்கர் நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார்.
பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். 13க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த சிறப்பு வகுப்பில் கல்லூரி மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். உலக சுகாதார மையத்தின்படி அவங்க தான் நமக்கு வந்து ஒரு டிசீஸ், அதாவது ஒரு நோய்க்கும் ஒரு ப்ராப்ளமுக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுதான் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா மது மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் உள்ளிட்ட மனோவியல் மருந்து பொருட்களின் தீங்கு விளைவிக்கும் அல்லது அபாயகரமான பயன்பாடு சுகாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. இது உண்மைதானா? போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு அவங்களுடைய விருப்பத்துக்காக மட்டுமே போதைப் பொருள்ல வந்து ஈடுபடுறாங்க. இதனால வந்து அவங்களுடைய பர்சனல் நீட்ஸ் மட்டும் பாதிக்கப்படாம அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களும் வந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இன தலைமுறைகளுக்கு மத்தியில குழந்தையின்மை பிரச்சனையும் நேரிடுது. இதனால நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போதை பழக்கத்தை வந்து தவிர்க்கணும். நமக்கு ஒரு புதிய சிந்தனையும் பொறுப்புணர்வையும் என்னால் தரும். ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிக்கும் ஒரு இனிய தொடக்கம் தேவை. அந்த தொடக்கத்தை வழங்க வருகிறார் நமது நிகழ்ச்சியின் குழுவின் உற்சாகமான அங்கத்தினரும் எனது அன்பு தோழியுமான ஜெஸ்ஸி. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.